தரத்தில் சமரசம் இல்லை. ஆரோக்கியத்தில் என்றுமே அக்கறை காட்டும் SVS வழங்குகிறது கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. வெல்கம் டு இம்பர்ஃபெக்ட் ஷோ ஃபினான்ஸ். இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்க ஆதரவுக்கு பெரிய நன்றி. உங்களுடைய கேள்விகள் எல்லாமே கருத்துரை பகுதியில் கேளுங்க. நிச்சயம் வீக்கெண்டில் ஷார்ட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, இன்னைக்கு மார்க்கெட் நிலவரத்தை பார்த்துடலாம். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 159 புள்ளிகள் அதிகரித்து 25,219 முடிஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 539 புள்ளிகள் அதிகரித்து 82,726 நிறைவடைஞ்சிருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. உங்க குரல்ல ஒரு பெருமிதம் தெரியுது. இன்னைக்கு என்ன பெருமிதம்? கோல்டு ஆல் டைம் ஹை. அதுதானே? வெள்ளி இப்ப நிறைய தங்கம் வச்சிருக்கீங்க நீங்க. இல்ல சார், நீங்களே ஒரு தங்கமான மனிதர்கிட்ட கோல்டு தங்கத்தை பத்தி பேசுறது ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். அது மட்டும் இல்ல, நான் நினைச்சேன் ஒருவேளை தனிநபர் வருமானத்தில் தமிழ்நாடு 2ஆம் இடம் அப்படின்னு மத்திய அமைச்சரே தெரிவித்திருக்கிறார் அவருடைய தகவல்ல. அப்படிங்கறதுனால ஒருவேளை நீங்க அந்த மகிழ்ச்சியில இருக்கீங்க போல இருக்கு, 2ஆம் இடத்துல இருக்கும் அப்படின்னு அகில இந்தியாவில். அது சந்தோஷம் தான் சார். முக்கியமா திராவிட ஆட்சிக்கு கிடைச்ச பெருமைன்னு சொல்லிட்டு சிஎம், நிதியமைச்சர் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, அந்த டேட்டா என்னங்க சார் சொல்லுது? அது தொடர்ந்து தமிழ்நாடு கடந்த 40 அல்லது 50 ஆண்டுகளாக ஒரு முன்னணி மாநிலமாக வளர துவங்கி வளர்ந்து கொண்டிருக்கிறத நம்ம பாக்குறோம். ஒப்பீட்டு அடிப்படையில வட மாநிலங்கள், பல மாநிலங்களை விட நம்ம பல பொருளாதாரம் மட்டுமல்லாது, தனிநபர் வருமானம் மட்டுமல்லாது, ஹெல்த், இந்த மாதிரியான விஷயங்கள், கல்வி, சுகாதாரம், இதுலயும் பல விதங்கள்ல நம்ம ஒரு இன்க்ளூசிவ் ஸ்டேட்டா ஆரம்ப காலகட்டங்கள் இருந்து, ஒரு குறிப்பா சொல்லணும்னா 60களில் 70களில் துவங்கி அதற்கு பிறகு அது வேகம் எடுத்து நம்ம பாக்குறோம். அதனுடைய பலாபலன்களை நம்ம இன்னைக்கு அந்த ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த ஃப்ரூட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல அந்த தரவுகள் என்ன சொல்றாங்கன்னா, தனிநபர் வருமானம் சராசரியாக தேசிய அளவுல 1,14,710 இருக்குது. அந்த 1,14,710 விட கிட்டத்தட்ட 60-70% அதிகமா தமிழ்நாட்டினுடைய தனிநபர் வருமானம் தமிழ்நாட்டுல 1,96,309 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ தேசிய சராசரியை விட நம்ம 60-65% மேல நம்ம அதிகமா இருக்கு நம்முடைய சராசரி வருவாய் அப்படிங்கிறது முதல்ல சொல்றாரு. இதுல ஒரு கேள்வி நம்ம வாசகர்களுக்கு விட்டுருவோம். இப்ப தமிழகம் 2ஆம் இடம் தான், முதல் இடம் எந்த மாநிலத்திற்கு அப்படிங்கறத நம்ம வாசகர்களுக்கு நம்ம சொல்ல வேண்டாம், அவர்கள் கண்டுபிடிச்சிட்டு வரட்டும். நாளைக்கு பார்க்கலாம் அதை பத்தி. சார், இன்னைக்கு தங்கம் ஆல் டைம் ஹையை தொட்டிருக்கு. காரணம் என்ன சார்? குறிப்பான காரணம் எதுவும் இல்லை. அது ஏற்கனவே தொட்ட உச்சம் தான், அதுக்கு அருகாமையில் வந்திருக்கு அப்படிங்கறத தான் நான் பாக்குறேன். ஒரு சிக்னிபிகண்டா அதை தாண்டி தங்கத்தினுடைய விலை அதிகரிச்சிருக்கிறதா சொல்ல முடியாது. 3,423 அமெரிக்க டாலர்கள் அப்படிங்கிற அளவுல இருக்கு தங்கத்தினுடைய விலை. இது ஒரு சில நாட்களுக்கு முன்பு, ஐ திங்க் ஒரு சம்டைம் அரௌண்ட் ஒரு ஏப்ரல் மாதம் இந்த ஒரு 3,400 தாண்டியது. அதற்கு பிறகு அது மீண்டும் ஒரு முறை அது இறக்கத்துல 3,375 வந்துச்சு. அந்த லெவல்ல இருந்து அது 3,075 80 3,150 மே மாசம் வந்தது. ஒரே மாசத்துல அந்த 150 இருந்து மீண்டும் 3,400 தாண்டியது ஜூன் 13ஆம் தேதி. அதற்கு பிறகு இறங்கி 3,325 போனது. சோ இப்படி ஏற்ற இறக்கத்துல இருக்குது. மீண்டும் இப்பொழுது எழும்பி இருக்கிறது. ஆனால் முன்பு இல்லாத ஒரு உச்சம், ஒரு டாலர்கள் ஒரு $10-15 அதிகரிச்சிருக்கு, அவ்வளவுதான். இது இன்னும் சிக்னிபிகண்டா தாண்டி நாளை மறுநாள் நின்னுச்சுன்னா தென் எப்படி நம்ம 3,100 தாண்டிய பொழுது ஒரு நியூ டெரிட்டரிக்கு போகுதுன்னு சொன்ன 3,000 தாண்டிய பொழுது, அது மாதிரி இந்த 3,500-450 தாண்டி டெசிசிவா நின்னுச்சுன்னா புது டெரிட்டரிக்கு போகும். அதனால இப்போதைக்கு ஏற்கனவே இருந்த அந்த புல்லிஷ் ட்ரெண்ட், ஏப்ரல் முதல் இருந்து வரக்கூடிய, ஏப்ரல் கடைசி முதல் இருந்து வரக்கூடிய அந்த புல்லிஷ் ட்ரெண்டினுடைய தொடர்ச்சி, அதனுடைய நீட்சியா தான் தங்கத்தை பொறுத்த வரைக்கும் பாக்குறேன். ஆனால் வெள்ளி அப்படி அல்ல. வெள்ளி $39,000 கிட்ட இருக்குது. அது முன்பு, இதற்கு முன்பு தொட்ட உச்சம்ங்கிறது மார்ச் மாதம் ஒரு $37. அதற்கு முன்பு அதே மாதிரி அக்டோபர் மாதம் ஒரு $37 தொட்டதை பார்க்க முடியுது. $35 தொட்டது அக்டோபர் மாதம், $35. அதே மாதிரி மார்ச் மாதமும் $35 தான் இருந்தது. ஆனால் இப்ப அந்த ஏப்ரல் எல்லாம் இறங்குனுச்சு. ஆக்சுவலா ஏப்ரல் மாதம் பாத்தீங்கன்னா 34 போனுச்சு. அதுல இருந்து இப்ப 39ங்கிறது 34 to 39 அப்படின்னு பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட ஒரு $5.5 $6, அதாவது ஒரு 15% ஏறி இருக்கு இந்த ஓரிரு மாதங்கள்ல. வெள்ளி தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு வர்றோம். அந்த புதிய பேட்டரி, அந்த டெக்னாலஜி காரணமாக வெள்ளியினுடைய தேவை கணிசமாக அதிகரிக்கும். ஒரு பேட்டரிக்கு 5 கிராம் இன்னைக்கு இருக்கக்கூடியது ஒரு 25,000 டன் ப்ரொடியூஸ் பண்றதா சொல்றாங்க ஒரு ஆண்டுக்கு. அதுல 60-62% ஃபுல் ஃபிளெஜ்டு ப்ரொடக்ஷன்ல இந்த பேட்டரி ப்ரொடக்ஷன் போனுச்சுன்னா, இந்த வெள்ளியின் அடிப்படையிலான பேட்டரி ப்ரொடக்ஷன் போனுச்சுன்னா அதுக்கு ஒரு ஆண்டுகள் இருக்கு. அப்ப அதுல 60-65% இந்த பேட்டரி தேவைகளை பூர்த்தி செய்வதற்கே வெள்ளியினுடைய தேவை போயிடும்னு சொல்லப்படுறதுனாலதான் இந்த ஒரு அதிவேக வளர்ச்சி இருக்குது. இது எவ்வளவு தூரத்திற்கு நடைமுறையில் நடக்கும் எல்லோரும், ஏன்னா இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா சைனா நாங்க நிறைய ஆயில் ட்ரில் பண்ண போறோம்னு சொல்றாங்க. எண்ணெய் விலையை
கணிசமாக அது குறைக்கும். ஏன்னா அமெரிக்காவை நம்பி இருக்கக்கூடிய முடியாது, அமெரிக்காவை நம்பி இருக்க முடியாது. நாங்க வந்து இவி எலக்ட்ரிசிட்டி தேவைப்படுது, பேட்டரி அப்படிங்கறது ஒரு பக்கம் இருந்தாலும் அதுக்குள்ள ரேர் மேக்னெட் இவிக்கு சம்பந்தப்பட்டதெல்லாம் சைனாவிடம் கையில் இருந்தாலும் பெட்ரோலிய பொருட்கள் உற்பத்தியும் நாங்கள் அதிகரிக்க போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. சோ அதெல்லாம் வரும்பொழுது பேட்டரிக்கான தேவை வந்து இவங்க சொல்ற எஸ்டிமேட் படி உத்தேசப்படி அதிகரிக்குமா அதிகரிக்கலையாங்கிறது நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்கு. பட் இன்னைக்கு தேதிக்கு இந்த செய்தியின் காரணமாகத்தான் இந்த புல்லிஷ்னஸ் வந்து தொடர்ந்து போன ஏப்ரல்ல இதை முதல்ல வெளிவந்தது தகவல். பிறகு வந்து அது கொஞ்சம் மட்டுப்பட்டது, அவ்வளவு இல்லைன்னு சொல்லிட்டு திரும்ப இப்ப அந்த ஸ்டோரி கொண்டு வந்திருக்காங்க. MCXல இன்னைக்கு 3.4% ஏறி இருக்கு. 1,16,500 தாண்டி இருக்கிறது. இதுவுமே ஒரு சமீப காலங்களில் ஒரு புதிய உச்சத்தை மீண்டும் தொட்டிருக்கிறத பாக்குறோம் வெள்ளியினுடைய விலை. பட் கோல்டு சில்வர் ஏறி இருக்கிறத வர கச்சாயினுடைய விலை குறைஞ்சிருக்கா, 5,600 கிட்ட இருக்குது MCX அந்த இல்ல ஆகஸ்ட் மாத கான்ட்ராக்ட். இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயுமே வந்து $65 கீழே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 3/4% வீழ்ச்சியை சந்தித்து இறக்கத்தை சந்தித்திருக்கு. வீழ்ச்சின்னு சொல்ல முடியாது, இறக்கத்தை சந்தித்திருக்கிறது. $64.25 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு க்ரூட பொறுத்த வரைக்கும். கமாடிட்டி பார்த்தோம் நம்ம மார்க்கெட் சார் ஒரு பெரிய ஏற்றம் இதை சொல்லலாமா? ஒரு 159 புள்ளிகள். இது வந்து திரும்ப நான் வந்து ஒரு அன்றாட ஏற்ற இறக்கத்தின் ஒரு அங்கமா தான் பாக்குறேன். 22,200 ரெஜி ஏற்கனவே சொன்னாரு பேசும்பொழுது, இந்த வார துவக்கத்துல பேசும்பொழுது சொன்னாரு 25,200 கிட்ட ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இப்ப கிட்டத்தட்ட அந்த 25,219 எடுத்துக்கிட்ட ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அதான் நான் பாக்குறேன். இந்த ரெசிஸ்டன்ஸை நாளைக்கு டெசிசிவா கிராஸ் பண்ணா நம்ம அடுத்த புல்லிஷ் ட்ரெண்ட் திரும்ப மீண்டும் 25,600 அப்படிங்கிற 500 அல்லது 600ங்கிற அளவுக்கு அதை நோக்கி போவதற்கான வாய்ப்புகள் வரக்கூடிய நாட்களில் அதிகம். மீண்டும் நாளைக்கு ஒரு 50 புள்ளிகளோ 100 புள்ளிகளோ இறங்கினால் வழக்கமான அந்த ஒரு பக்கவாட்டு நகர்தலின் அறிகுறியாத்தான் நான் பாக்குறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது பக்கவாட்டு நகர்தலுக்கான அறிகுறிகள் தான். இந்த ஜப்பானிய அந்த ஒப்பந்தம் டாரிஃப் கொஞ்சம் பாசிட்டிவா இருந்ததன் காரணமாக இன்னைக்கு ஒரு ஏற்றம் இருந்தது. அட்வான்ஸ் டிக்ளைன் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1:1 1,500 அட்வான்ஸ் 1,462 டிக்ளைன். 52 வீக் ஹை வந்து லோவோட 2.5 மடங்கு இருக்கு. அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட் ஹிட் பண்ணது லோயர் சர்க்கியூட்டை விட 1.5 மடங்கு அதிகமா இருந்தாலுமே டிக்ளைன் அட்வான்ஸ் டிக்ளைன்ல பெரிய சேஞ்சஸ் இல்ல. அப்பர் சர்க்கியூட் லோயர் சர்க்கியூட்லயும் சிக்னிபிகண்டான சேஞ்ச் கிடையாது. சோ அக்கார்டிங் டு மீ இட் இஸ் த சைட்வேஸ் மார்க்கெட் கண்டினியூஸ். பிகாஸ் செக்டார் எடுத்து பார்த்தாலும் நிப்டி 50, நிப்டி 100, 200, 500 பிராடர் இண்டெக்ஸ் எடுத்து பார்த்தாலும் எல்லாமே ஒரு சின்ன புல்லிஷ்னஸ் தான். ஒரு சிக்னிபிகண்டான புல்லிஷ்னஸ் சொல்ல முடியாது. இன்ஃபேக்ட் வீக்கா இருக்க செக்டாரும் இருக்கு. FMCG, மீடியா, ரியாலிட்டி இன்னைக்கு 2.5% இறங்கி இருக்கிறத பார்த்திருப்பீங்க. அது மீனா வந்து லோடா, பிரிகேட், பிரஸ்டீஜ், ஓபராய் இதெல்லாம் கிட்டத்தட்ட லோடா மட்டும் இன்னைக்கு ஒரு 7.5% இறங்கி இருந்தது. பிரிகேட் ஒரு 3%, பிரஸ்டீஜ் 2.25%. ரியாலிட்டியும் மீடியாவும் அது ஒரு சிக்னிபிகண்டா நம்ம கணக்குல எடுத்துக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த 2 செக்டார்லயுமே அதனுடைய வெயிட்டேஜா இருக்கட்டும், அந்த மார்க்கெட் கேப்பா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு சிக்னிபிகண்டான ஒரு மூவ்மெண்ட் உருவாக்கக்கூடியதான ஒரு செக்டாரா நான் பார்க்கல. அதனால இது ரெண்டையும் நம்ம பெரிய அளவுல கணக்குல எடுத்துக்க வேண்டாம். சின்ன பர்ச்சேஸ் சேல்ஸ் கூட இந்த ஏற்ற இறக்கங்களை உண்டாக்கும். முதல்ல கம்பெனியோட Q1 ரிசல்ட்ஸ் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் சார். இன்ஃபோசிஸோட ரிசல்ட் வந்திருக்கு. எல்லாரும் வாரத்துக்கு 70 மணி நேரம் வேலை பாருங்கலாம் சொன்னாரு அவரு. அந்த கம்பெனி ரிசல்ட்ஸ் எப்படி சார் வந்திருக்கு? என்ன கேட்டா 70 மணி நேரம் வேலை பார்க்கணும், அதே 50 கோடி சம்பளம் கொடுத்தா பார்க்கலாம். சொல்லாமலே பார்ப்பாங்க மக்கள். மக்கள் வந்து உழைப்புக்கு அஞ்சுறவங்க கிடையாது. சம்பளம் எல்லாம் உனக்கு, வேலையெல்லாம் எனக்குன்னா யாரும் பார்க்க மாட்டாங்க. அதுதான் முக்கியம். ஏன்னா இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்தியா மட்டுமல்ல சர்வே செலவுலயே வந்து தலைமை பொறுப்புல இருக்கவங்களுக்கும் கடைசியில் இருக்கக்கூடிய ஊழியருக்குமான சேலரி வித்தியாசம் இருக்கவே கூடாதுன்னு நான் சொல்லல. அதுதான் கேபிட்டலிசம் அந்த தியரியினுடைய வளர்ச்சிக்கு காரணம் அதுதான், குறைபாடும் அதுதான். அது நம்ம கம்யூனிஸ்ட் தத்துவம் சித்தாந்தம் பேசுறதுக்கான வேலை வந்து இங்க கிடையாது இதை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் ஒரு அடிப்படை நியாயம்னு இருக்கு இல்லையா, அந்த நியாயம் கூட இல்லாத அளவுக்கு இந்த வித்தியாசங்கள் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனாலதான் இந்த கேள்விகள் எழுகிறது. இன்ஃபோசிஸை பொறுத்த வரைக்கும் முதலாம் காலாண்டு நிகர லாபம் 8.25% அதிகரிச்சிருக்கு, 6,921 கோடி ரூபாய். இது வந்து சந்தை முடிவடைந்த பிறகு 3:30 மணிக்கு பிறகு. ஆனால் போஸ்ட் க்ளோசிங்னு சொல்லுவோம், அந்த 3:40 4 மணி வரைக்கும் ஒரு போஸ்ட் க்ளோசிங் மார்க்கெட் இருக்கும். அந்த காலகட்டத்தில் வெளியான பொழுது இன்ஃபோசிஸ்ல கொஞ்சம் பையிங் இருந்தது என்னால பார்க்க முடிந்தது. அதனால ஒண்ணு என்ன புரிகிறதுனா, சந்தை வந்து இந்த ரிசல்ட்டை கொஞ்சம் பாசிட்டிவா பாக்குறதா தான் நான் எடுத்துக்கிறேன். பட் ரெவென்யூ growth பாத்தீங்கன்னா வந்து கைடன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பிரமாதம் இல்ல. 1% 3% இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. கான்ஸ்டன்ட் கரன்சி டேர்ம்ஸ்னு சொல்றது, அதாவது இந்த கரன்சியினுடைய ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் அந்த இதுல பாக்குறது. இது முன்னால 0 to 3% சொன்னது, இப்போ 1 to 3% சொல்றத பாசிட்டிவா சந்தை பாக்குறதாவும் எடுத்துக்கலாம். ஆனால் நிகர லாபம் 8.25% அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது நல்ல விஷயம். என்னன்னா HCL Tech 10% மத்ததெல்லாம் இவ்வளவு சிக்னிபிகண்டான growth மற்ற டாப் ஐடி நிறுவனங்கள் காமிக்கல அப்படிங்கும் பொழுது இது வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக பார்க்கப்படுகிறது.
அது போல சின்ஜின் பயோகான் அந்த குழுமத்தை சேர்ந்த சின்ஜின் பார்மா நிறுவனம் நிகர லாபம் 14% அதிகரிச்சு 86 கோடிக்கு மேல, போன ஆண்டு 75 கோடி. ரெவென்யூ வந்து 10% அதிகரிச்சிருக்கு 875 கோடின்னு. போன ஆண்டு இதே காலகட்டத்தில் 789 கோடி, இப்ப 875 கோடி. அதே மாதிரி இபிட்டா, earnings before interest, tax, depreciation and amortization சொல்றது 169 கோடியாக போன ஆண்டு இருந்தது. இந்த காலகட்டத்தில் இப்ப 206 கோடி, 21% அதிகரிச்சிருக்கு. சோ மார்ஜின்ஸும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓவராலா செஞ்சினை பொறுத்த வரைக்கும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறதுனால பங்குனுடைய விலை கொஞ்சம் பாசிட்டிவா இருந்தது. இது போக நிறைய டாடா கன்சூமர், டாக்டர் ரெட்டி, பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ், ஃபோர்ஸ் மோட்டார், பர்சிஸ்டன்ட் சிஸ்டம், சயன்ட், கால்கேட், இந்த மாதிரி நிறைய கால்கேட் பார்த்துட்டு நம்ம இருக்கணும். இந்த மாதிரி பல முடிவுகள் வந்து தொடர்ந்து நேற்று இன்னைக்கு வெளியாகி கொண்டிருக்கிறது. வரக்கூடிய நாட்களையும் நாளைக்கு பாத்தீங்கன்னா குறிப்பாக ஏசிசி அந்த சிமெண்ட் நிறுவனம், அதுல மிகப்பெரிய ஒரு நிறுவனம், கேனரா பேங்க், கொரமாண்டல், இந்த மாதிரி பல நிறுவனங்களுடைய முடிவுகள் வெளியாக இருக்கிறது. இதெல்லாம் எப்படி இருக்குங்கிறது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். மிந்த்ரா நிறுவனத்து மேல இடி வந்து ஃபார்மா கேஸ் வந்து பதிவு பண்ணிருக்காங்க. இது எப்படி சார் இந்த கம்பெனி வந்து பாதிக்கும் பங்கு சந்தையில? ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் இருக்கு, ஃபெமா அப்படிம்பாங்க. இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ங்கிறது முன்னால ஃபெரான் இருந்ததனுடைய ஆல்டர்னேட்டிவ். ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட்ன்றது இப்ப மேனேஜ்மெண்ட் ஆக்ட் மாத்திருக்காங்க. இந்த ஃபெமா இந்த அடிப்படையில இதனடையில வந்து அவங்க மேல வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்னன்னா, இந்த மிந்த்ரா நிறுவனம் வெளிநாட்டிலிருந்து இந்த நம்ம நாட்டுக்கு அவங்க நிறுவனத்துக்குள் கொண்டு வந்த ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், அதுல வந்து சில வயலேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு அலேஜ் பண்ணிருக்காங்க. நிறுவனம் சொல்லி இருக்கிறது, நாங்க அதை வந்து சட்ட முறைப்படி நாங்க அதை சந்திக்க தயாராக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனவே இது வந்து பங்குச்சந்தையில் பட்டியலிடப்படாத நிறுவனம், அதனால இப்போதைக்கு அதை பத்தி நம்ம முதலீட்டாளர்களை பொறுத்தவரை பெரிய இது இல்லை. பட் அதே சமயத்துல இதே மாதிரி இன்னொரு விஷயம், டாக்ஸ் இஷ்யூ. இதே மாதிரி இல்ல, டாக்ஸ் இஷ்யூல ஹுண்டாய் நிறுவனம், ஹுண்டாய் மோட்டார் இன்றைய பங்குச்சந்தையில் ஞாபகம் இருக்கு உங்களுக்கு, பங்கு வெளியீடு வந்தது, புதிய பங்கு வெளியீடு வந்தது, பங்கு விற்பனை அதற்கு பிறகு பட்டியலிடப்பட்டு வெளியிடப்பட்ட விலையை விட குறைவாக போனது, இப்பதான் அதிகரிச்சிருக்கிறத பாக்குறோம். இந்த நிறுவனத்தின் மீது 517 கோடி ரூபாய்க்கு ஜிஎஸ்டி கேட்டு, அது பெனால்ட்டியோட சேர்த்து கேட்டிருக்காங்க. நீங்க ஷார்ட் பேமெண்ட் பண்ணிருக்கீங்க, ஒரு பர்டிகுலர் எஸ்யூவி மாடல் மீது நீங்கள் கட்டிய அந்த வரி குறைவாக இருக்கிறது, அதை நீங்க கட்டணும். அது வந்து 258 கோடி ரூபாய் டிமாண்ட், அதை ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் சொல்றாங்க. அதுக்கு மேல பெனால்ட்டி வந்து 258.67 கோடி. சோ ஒட்டுமொத்தமாக 517 கோடிக்கு கேட்டிருக்காங்க. இது வந்து 2017 வேடிக்கையான விஷயம்னா, செப்டம்பர் 2017 இருந்து மார்ச் 2020 நடந்து முடிஞ்சு 5 வருஷம் ஆயிடுச்சு. இந்த காலகட்டத்துல குறிப்பிட்ட சில எஸ்யூவி மாடல்ஸ்ல இது இருக்குன்னு சொல்லி இப்ப இவ்வளவு தாமதமாக கிளைம் பண்றோம். என்ன கேட்டா, இப்படி தாமதமாக தவறு இருந்தால் உடனே கேட்கணும், இப்படி தாமதமாக கிளைம் பண்ற அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அரசாங்கத்திற்கு இழப்பு, அந்த நிறுவனத்திற்கும் இழப்பு, அந்த நிறுவனத்துல முதலீடு செய்த அந்த முதலீட்டாளர்களுக்கு இழப்பு இல்லையே, இதை எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஆனால் அந்த நிறுவனம் என்ன சொல்றதுன்னா வந்து, அதுக்கப்புறம் ஒரு அமெண்ட்மெண்ட் வந்தது. அந்த அமெண்ட்மெண்ட் அரசாங்கமே ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்து கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அமெண்ட்மெண்ட்ல கிளாரிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. அதன் அடிப்படையில் சிபிஐசி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸ், அது மூலமாக நாங்க வந்து இந்த இஷ்யூ வந்து கொடுத்த அதன் அடிப்படையில் நாங்க இதை ரிசால்வ் பண்ணி எங்களுக்கு ஃபேவரபிளா வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நாங்க அந்த ஆர்டரை ரிவ்யூ பண்றதுக்கு ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒருவேளை ஒப்புக்கொள்ளப்பட்டால் இந்த 518 கோடி ரூபாய் கிட்ட இருக்க டிமாண்டை கட்ட வேண்டாம், இல்லைன்னா அதை கட்டணும். அதனால ஆஸ் ஆன் டேட் இது வந்து எங்களுடைய பைனான்சியல் ஆபரேஷன்ஸ்ல வந்து எந்த விதமான இம்பாக்டும் இருக்காது அப்படின்னு அந்த நிறுவனம் சொல்லி இருக்கிறது. அது அப்படித்தான் இருக்குமாங்கிறத நம்ம அந்த ஃபியூச்சர்ல தான் நமக்கு தெரிய வரும். அதே மாதிரி அமேசான் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில வரப்போறாங்க. இது எப்படி சார் தாக்கத்தை ஏற்படுத்தும் நம்ம சொசைட்டில, பங்குச்சந்தையில? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு வினோதமான விஷயம் என்னன்னா, குவிக் காமர்ஸ் இருக்கு இல்லையா, ஒரு இளநீர் வேணும்னா, தக்காளி வேணும்னா ஆர்டர் பண்ணா 10 நிமிஷத்துல வந்துடும். இதுக்கு நேர்மாறா வந்து நீங்க ஒரு மருந்து, ஒரு அவசரத்துக்கு தேவைப்படுற மருந்து ஆர்டர் பண்ணீங்கன்னா உடனடியாக வந்து சேர்றதுக்கு இன்னைக்கு வழி இல்லை. எல்லாமே ரொம்ப தாமதமாக தான் வருது. அது டாடா 1mgயா இருக்கட்டும், நிறைய ஒரு சில ஆப்ஸ் இருக்கு, எல்லாமே வந்து சில பேர் மறுநாள் கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் இருக்கு. அதற்கு சில ரெகுலேட்டரி இஷ்யூஸ காரணமாக சொல்கிறார்கள். டாக்டருடைய பிரிஸ்கிரிப்ஷன் இருக்கணும் சில இருக்கு. இதெல்லாம் நியாயமானதுன்னு நான் நினைக்கிறேன். பட் ஜெனரிக்கா, அதாவது தலைவலி மருந்துல இருந்து ஸ்டொமக் அப்செட்டா இருக்குது, இதெல்லாம் ஆல்ரெடி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க பிளிங்கிட்லயோ போல்ட்லயோ இதுலயோ பாத்தீங்கன்னா ஹிமாலயா, டாபூர் இவங்களுடைய ப்ராடக்ட், ஓவர் த கவுண்டர் ப்ராடக்ட்ஸ் சொல்லக்கூடிய சில குறிப்பிட்ட சிலதை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இது அல்டிமேட்டா வந்துதான் ஆகும் நான் நினைக்கிறேன். பட் என்ன பிரச்சனை அப்படின்னா, இது ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டா அமேசான் மாதிரி நிறுவனம் வரும்பொழுது ரொம்ப சக்சஸ் ஆகுமானா, ஆவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். பட் அவங்க ஃபெயிலியரே ஆகலையானு சொல்ல மாட்டேன். ஏற்கனவே அமேசான் ஃபுட்ஸ், அதே மாதிரி அமேசான்
நியூட்ரிஷன் அகாடமி இதெல்லாம் ஆரம்பிச்சு மூடி இருக்காங்க. 2022 மூடி இருக்காங்க. இதனால ஆயிரக்கணக்கான வேலை இழந்தது நடந்தது இந்தியாவில நடந்திருக்கு. சோ அதனால இது வந்து நிச்சயமா வெற்றி அடையும் சொல்ல முடியாது. ஏன்னா மருந்துங்கிறது நிறைய பேர் வந்து பணம் குறைவா இருக்கு, வெள்ளை குறைவா இருக்குங்கிறதுக்காக ஒரு இடத்துல வாங்க மாட்டாங்க. எங்களுக்கு இந்த 30-20 வருஷமா வாங்கிட்டு இருக்கேன், 10 வருஷமா இந்த இடத்துல ராசியான மருந்து கடைன்னு வாங்குறவங்களும் இன்னமும் இருக்காங்க. அது சரி தவறுங்கிறதுக்குள்ள போக வேண்டாம், அது ஒரு நம்பிக்கை, அதை நம்ம மதிக்கணும். அது அந்த அடிப்படையில இருக்காங்க. சோ இது எந்த அளவுக்கு வெற்றி பெறும்னு தெரியல. பட் ஆனால் அது இல்லைன்னு சொல்ல முடியாது. என்ன பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய பார்மசிஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா, ஓலா அதாவது ஆன்லைன் அக்ரிகேட்டர்ஸ் டாக்ஸிக்கு ஊபரோ ஓலா மாதிரி தனியாரிடம் விட்டுறாம இவர்களுக்குள் ஒருங்கிணைப்பு செய்து ஒரு ஒருங்கிணைப்பாக இவர்களுடைய அமைப்பின் மூலமாக ஒரு ஆப்பை டெவலப் பண்ணி அது அரசாங்கத்தோட இந்த ரெகுலேட்டரி இஷ்யூஸை டேக்கிள் பண்ணி போராடி வெற்றி பெற்றால் நிச்சயமா வந்து வெளிநாட்டினரோ வெளி அமைப்புகளோ வந்து இதை வந்து டேக் ஓவர் பண்ண முடியாது. பின்னால நம்ம அப்புறம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்போம், அரசாங்கத்திடம் போராடிக்கிட்டு இருப்போம். அதை விட இங்க இருக்கக்கூடிய பார்மசூட்டிக்கல் நிறுவனங்கள் மட்டும், அதாவது இந்த பார்மசிஸ் அந்த டிஸ்ட்ரிபியூஷன் பண்றவங்க இவங்க எல்லாம் சேர்ந்து தங்களுக்குன்னு தாங்களாகவே ஒரு இதை உருவாக்குறதா நல்லதா இருக்குமே தவிர அது பண்ணலைன்னா இந்த மாதிரி வரதை தடுக்க முடியாது. இது ஃபெயிலியர் ஆனா கூட அந்த டீப் பாக்கெட்ஸ் அதை வச்சு அவங்களால தாங்க முடியும். திரும்ப திரும்ப வருவாங்க, வேற வேற வடிவங்கள்ல வருவாங்க, அல்லது வேற யாராவது வருவாங்க. சோ அல்டிமேட்டா இது வரும். ஆனால் இன்னைக்கு தேதிக்கு நிறைய சில சட்ட சிக்கல்களும் இருக்கு. ஏன்னா இது வந்து கடையில போய் ஒரு மளிகை கடையில சாமான் வாங்குற மாதிரி இது வாங்க முடியாது, பொருள் வாங்குற மாதிரி வாங்க முடியாது. இதுக்கு வந்து டாக்டர் பிரிஸ்கிரிப்ஷன்ஸ்ல இருந்து பல விஷயங்கள் இருக்கிறதுனால பார்மசிஸ் தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. பட் அவர்களுக்குள் ஒற்றுமையாக செயல்பட வேண்டிய காலகட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கோம் தான் நான் நினைக்கிறேன். சிறப்புங்க சார், நிறைய விஷயம் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. தேங்க்யூ சார். நன்றி. 91 ஆண்டுகள் பாரம்பரியம், 5 தலைமுறைகளாக மக்களின் நம்பிக்கையை பெற்ற எஸ்பிஎஸ். ஆரோக்கியமான காலை உணவுக்கு எஸ்பிஎஸ் வழங்கும் கேப்பை மாவு மற்றும் கம்பு மாவு. இன்றே கேட்டு வாங்குங்கள். மேலும் நானே விகடன் யூடியூப் சேனல்ல வரப்போற பிசினஸ் மற்றும் பினான்ஸ் சம்பந்தமான வீடியோக்களை உடனே பார்க்க இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அண்ட் மறக்காம அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.